சிம்ம ராசிக்காரர்களுக்கு நவம்பர் 2025 பொதுவாக உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடும். சில நேரங்களில் முடிவுகள் சராசரியை விட பலவீனமாக இருக்கலாம். நவம்பர் 16 வரை சூரியனின் பெயர்ச்சி உங்கள் 3வது வீட்டில் இருக்கும். 3ஆம் வீட்டில் சூரியனின் பெயர்ச்சி நல்லதாக கருதப்பட்டாலும் அதன் தாழ்வான நிலை காரணமாக சூரியன் சராசரி நிலை முடிவுகளை மட்டுமே கொடுக்க முடியும். நவம்பர் 16க்கு பிறகு சூரியன் உங்களின் 4வது வீட்டில் அதாவது விருச்சிகத்தில் இருக்கிறார். இந்த மாதத்தில் சூரியனிடமிருந்து எந்த ஒரு பெரிய பாசிட்டிவிட்டியையும் எதிர்பார்க்க கூடாது என்பதே இதன் பொருள். செவ்வாய் பெயர்ச்சி மாதம் முழுவதும் உங்கள் 4ஆம் வீட்டில் சொந்த ராசியில் இருக்கும். எனவே செவ்வாய் உங்களுக்கு கலவையான பலன்களை தரலாம். செவ்வாய் இங்கே சாதகமான பலன்களை தருவதாக கூறப்படாவிட்டாலும் உங்கள் ராசியில் இருப்பதால் செவ்வாயிலிருந்து சராசரி அல்லது கலவையான பலன்களை எதிர்பார்க்கலாம். நவம்பர் 23ஆம் தேதி வரை புதனின் பெயர்ச்சி உங்கள் 4வது வீட்டில் இருப்பதால் சாதகமான பலன்களை தர முடியாது. புதன் 3ஆம் வீட்டிற்குச் சென்று நல்ல பலன்களை தருவார். குருவின் பெயர்ச்சி இந்த மாதம் உங்கள் 12வது வீட்டில் இருக்கும் மற்றும் சிறப்பு விஷயம் என்னவென்றால் குரு அதன் சொந்த ராசியில் இருக்கும். நவம்பர் 11க்கு பிறகு குரு கிரகம் வக்ர நிலையில் மாறும். இந்த மாதம் குருவிடம் அனுகூலத்தை எதிர்பார்க்க கூடாது. சுக்கிரனின் பெயர்ச்சி இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். எனவே சனியிடம் எந்த அனுகூலத்தையும் எதிர்பார்க்க கூடாது. ராகு கேதுவும் அனுகூலத்தை வழங்க முடியாமல் போகும். எனவே இந்த மாதத்தின் கிரக பெயர்ச்சி உங்களுக்கு கலவையான பலன்களை தரும். கவனமாக செயல்படுத்தினால் முடிவுகள் சற்று சிறப்பாகவும் மற்றும் கவனக்குறைவாக இருந்தால் முடிவுகள் பலவீனமாகவும் இருக்கலாம். நவம்பர் 2025 உங்களுக்கு சராசரியான அல்லது சராசரியான முடிவுகளை காட்டலாம் என்று சொல்லலாம். கடினமாக உழைக்கும் மாணவர்கள் நல்ல பலன்களை பெறுவார்கள். பிரச்சனைகள் வந்தாலும் சரி செய்து விடுவீர்கள். அதாவது இல்லற வாழ்வில் எல்லாம் சுமூகமாக இருக்காது. ஆனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. சுக்கிரன் கிரகம் இந்த மாதம் சாதகமான பலன்களை கொடுக்க விரும்புகிறது. ஆனால் மற்ற கிரகங்களின் நிலைமைகள் மிகவும் சாதகமாக இல்லை. இந்த எல்லா காரணங்களால் திருமண மகிழ்ச்சியில் சில தடைகள் காணப்படலாம். எனவே திருமண வாழ்க்கையில் எந்த விதமான ரிஸ்க் எடுப்பதும் சரியாக இருக்காது. ஏதேனும் சிறு தகராறு ஏற்பட்டால் அதை சிறிய அளவில் தீர்த்து வைப்பது புத்திசாலித்தனம். பரிகாரம்: ஒரு சதுர வெள்ளித் துண்டை உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள்.